ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் வாங்க, ஒரு குயிக்காக ஒரு சூடாக ஒரு காஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் மார்னிங் வாக் தான் காட்ட போகிறேன். மார்னிங் ரொட்டீன் பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூலில் நான் இந்த லேக்குக்கு தான் வருவேங்க. ஒரு குட்டியாக வாக் பண்ண வாங்க, வாக்கிங் பண்ணிகிட்டே பேசலாம். இந்த லேக் என்னோட வீட்டுக்கிட்டேயே இருக்குங்க. ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் லேக் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், தண்ணியும் எவ்வளோ ப்ளூவாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலாக இருக்கும், ஆனால் சத்தியமாக இல்லைங்க. இப்போ இங்கே வெறும் 7 டிகிரி தான், அவ்வளோ குளிர். ஆனால் வெயில் எப்படி இருக்கிற மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த லேக்கை சுற்றி முடிக்கணுன்னா ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிடுங்க. எனிவேர் அரவுண்ட் 30 to 40 மினிட்ஸ் எடுக்கும். நான் யூஸ்வலாக பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு என்னோடய டைம்னு நான் வச்சுக்கிறது இதுதான். ஏன்னா வாக்கிங் பண்ணிகிட்டே தான் நான் இன்றைக்கி என்ன சமைக்கணும், என்னென்ன வேலை இருக்குதுன்னு பிளான் பண்ணுவேன். இப்போ மார்னிங் 9 o'clockங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் இங்கே வாக் பண்ண யாருமே இல்லை. ஏன்னா இது ஸ்கூல் ஹவர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஹவர்ஸ் கூட. சம்மரில் இங்கே ஒரே கோலாகலமாக தான் இருக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், லேக்கை சுற்றி நிறைய ஈட்ரீஸ் இருக்குது, அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே பெரிய மால் கூட இருக்குங்க. ஸோ இங்கே ஈட்ரீஸை லேக் சைட் வியூவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண. பாருங்களேன், ஆர்டிஃபிஷியல் லேக்காக இருந்தாலும் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. அந்த வாக்கிங் பாத்தும் அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாக்கிங் பண்ணிவிட்டு இந்த ஷூட்டும் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ நான் வாக்கிங் முடிச்சுட்டு எதிரில் இருக்கிற மாலுக்கு தான் இன்றைக்கி போய் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேனோ அந்த திங்ஸை வாங்க போகிறேன். மோஸ்ட்டாக வீட்டில் எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போங்க. க்ராசரி ஐட்டம்ஸ், வெறும் ஏதாவது ஃபிஷ் வேணும் இல்லை மீட் வேணும் அப்படின்னு ஏதாவது இறைச்சி ஐட்டம்ஸ் மட்டும்தான் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன். வாங்க மாலுக்கும் சேர்த்து போகலாம். இந்த மால் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க. ஏன்னா வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டக்க, அது கூடவே நான் வாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாலுக்கு தான் ஷாப்பிங் வருவேன். மால் என்ட்ரி ஆனதும் ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குங்க, சீ ஃபுட் ஷாப். அங்கே இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ வெரைட்டியாக ஃப்ரெஷ் ஃபிஷ் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஐ திங்க் ப்ரானை தான் வாங்க போகிறேன். ஏன்னா ப்ரான் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ ப்ரானில் ஆம்பூர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ரான் வாங்கிக்க போகிறேன். Hey guys!
இது இன்னொரு சூப்பர் மார்க்கெட் ஃப்ரான்ச்சைஸிங்க, கோல்ஸ்ன்னு பேர். இங்கே மோஸ்ட் ஆஃப் த க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கலாம். இந்தியன் க்ராசரியும் கிடைக்கும், ஆனால் அவ்வளோ கிடைக்காது. நாங்கள் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவைன்னா இங்கே வருவோம். இங்கே கோல்ஸ்க்கு பக்கத்துலேயே பேக்கர்ஸ் டிலைட்டுன்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்குங்க. இங்கே தான் என்னோடய பசங்களுக்கு ப்ரெட் வாங்குவேன் எப்போவுமே. ஏன்னா ப்ரெட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ கமகமன்னு, அவ்வளோ டேஸ்டியாக இவங்க பண்ணுவாங்க. ஒரு லோஃப் இன்றைக்கி ப்ரெட் வாங்கணும் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ அதை நான் வாங்கிக்கிறேன். இங்கே ப்ரெட் ஆகட்டும், பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஃப்ரெஷ் ப்ரொடியூஸுங்க, அன்றைக்கியே பண்ணுவாங்க. இங்கே டோனட்ஸ் கிடைக்கும், அப்புறம் க்ரீம் பன்ஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு ஃபேவரட் வந்து எங்களோட ஆல்மண்ட் பன், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி சாப்பிட மனசில்லை. ஸோ பட் வெறும் நான் ப்ரெட் மட்டும்தான் வாங்க போகிறேன். இன்றைக்கி ப்ரான் வாங்கியாச்சு, பசங்களுக்காக ப்ரெட் வாங்கியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு சாண்ட்விச் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீசிலபிள் பேக்ஸ் இருக்குங்க. அது அவங்களுக்கு ஸ்கூலுக்காக லஞ்ச் அனுப்புறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் வாங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வெஜி லீஃப்னு சொல்லிட்டு பஞ்சாபி வெஜிடபிள் ஷாப் இருக்குங்க. கொஞ்சம் க்ராசரியும் கிடைக்கும். இங்கே தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஏன்னா நம்ம ஊர் காய்களும் அப்புறம் இந்த ஊர் காய், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே ஒரே ஸ்டாப் தான். ஸோ வந்தால் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்களே பாருங்கள் இவ்வளோ வெரைட்டியாக எவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்கன்னு. இங்கே சம்மரில் ஒரு மாதிரி, வின்டரில் ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ் வருங்க. ரேட்ஸும் அவ்வளோதான். சம்மரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே, வின்டரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ரேட்ஸ் கம்பேரிசன் கூட போடுறேன். நான் பாலக் வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பாலக் தேவைப்படுறது சாட்டர்டேக்குங்க. பாலக் பன்னீர் பண்ணேன். ஸோ நான் சாட்டர்டே மார்னிங் வாக் முடித்ததும் வாங்கிக்கலான்னு சும்மாயிட்டேன். இங்கே இன்னொன்றுன்னா மால்குள்ளேயோ இல்லை எந்த கடைக்கும் போனால் உங்களுக்கு இந்தியன் செக்ஷன், சைனீஸ் செக்ஷன் அப்படின்னு க்ராசரிக்கு சும்மா ஒரு ஐல் வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக வேணும்னா ஐட்டம்ஸ் அங்கே கிடைக்கும். பருப்பு, அரிசி, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுருவாங்க. அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காட்டுறேன். ஆனால் நான் இதெல்லாம் வாங்கியாச்சுங்க, வீட்டில் இருக்குது. அதனால தான் நான் சும்மா உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பாவக்காய். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவக்காய், குட்டி பாவக்காய். அதில் தான் நான் வந்து பாவக்காய் புளி பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் ரெசிபி காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரெட் செக்ஷன், பாவ் பாஜி பிரெட் செக்ஷன். இங்கே வந்து அஃப்கான் கார்லிக் பிரெட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது என்னோடய ஃபேவரட். இதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் ஆஸ்திரேலியாலேயே இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஃப்ரான்ச்சைஸி. இது பேர் ஆல்டிங்க. இங்கே கூட சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் எல்லாமே கிடைக்கும். ரேட்ஸ் உங்களுக்கு வந்து கோல்ஸை விட இல்லை உல்ஸ்வர்த்தை விட கம்மியாக கிடைக்கும். இங்கே தான் வந்து நான் சாண்ட்விச் பேக்ஸ் பசங்களுக்கு வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது வாங்க போகிறேன். எனக்கு தெரியும் அது எங்கே இருக்கும்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு குயிக்காக வீட்டுக்கு போகலாம். ஏன்னா வீட்டில் சமையல் வேலை, க்ளீனிங் வேலை எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ வாங்க, அது குயிக்காக நான் பிக் பண்ணிக்கிறேன். சாண்ட்விச் பேக்ஸை வாங்கிட்டு நான் இப்போது கிளம்பியாச்சுங்க. குயிக்காக வீட்டுக்கு கிளம்பணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆம்பூர் ஸ்டைல் ப்ரான் பிரியாணியும் நான் குக் பண்ணி ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். அந்த ஷூட்டையும் நான் வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மார்னிங் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இதாங்க என்னோட ஒரு ஸ்மால் குட்டியான ரொட்டீன் வீடியோ, மார்னிங் ரொட்டீன் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் காஃபி கப்பில் இருந்த காஃபியும் இப்போது ஃபினிஷாக இருக்கும், இல்லை கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வீட்டுக்கு போய் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். See you next time. Until then, take care. Bye-bye.